إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதத்துல் வாசித்தியா என்ற நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான நூலாகும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவை மிக ரத்தின சுருக்கமாக விளக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம். இறுதி பகுதியிலே இருக்கின்றோம். இறுதி பகுதியில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகளில், அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் இஸ்லாம் எப்படி இஸ்லாமிய அகீதாவில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பார்களோ அதே போன்றுதான் அந்த அகீதா அவர்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படும். அவர்கள் பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறைகளில் அது வெளிப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னவென்றால், அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் நட்பண்புகளில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், நட்பண்புகளில் முன்னோடிகளாக இருப்பார்கள், நட்பண்புகளில் முன்மாதிரியாக இருப்பார்கள் என்பதை அவர்கள் இறுதியாக கொண்டு வருகிறார்கள். எனவே நாம் அகீதாவில் கவனம் செலுத்துவோம் என்றால், அகீதாவில் கவனம் செலுத்துவதென்பது அகீதாவோடு மாத்திரம் சுருங்கிவிடாது, இல்லையா? அகீதாவில் கவனம் செலுத்த வேண்டும், இபாதத்துகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நட்பண்புகள் அஹ்லாக் விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசியாக இந்த இறுதியாக கொண்டு வருகின்ற பகுதியை பொறுத்தவரையில இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மக்கள் எம்மோடு எப்போது நெருங்குவார்கள் என்றால், நாம் நட்பண்புகளோடு நடந்து கொள்ளும் போதுதான். நாம் என்ன பண்புகளை பிறரிடம் எதிர்பார்க்கின்றோமோ, நாம் என்ன பண்புகளை பிறரிடம் விரும்புகிறோமோ, அந்த பண்புகள் எம்மிடம் வெளிப்பட வேண்டும். அப்படித்தானே? அந்த பண்புகள் எம்மிடம் வெளிப்பட வேண்டும். எனவே இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், நாங்க இன்னும் நூலுக்குள் நுழையல. அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லம் ஃபது மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம், அல்லாஹ்வுடைய அந்த பேரருளின் மூலம் தான், அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம் தான் நபியே நீங்கள் அவர்களோடு நளினமாக நடந்து கொள்கின்றீர்கள், நளினமாக நடந்து கொள்கின்றீர்கள். அவர்களோடு நீங்கள் கடும் உள்ளத்தோடு கடுமையாக நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு என்ன செய்திருப்பார்கள்? விலகிச் சென்றிருப்பார்கள்.
பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சத்தியத்தை நாம் சொல்கிறோம், அதை நாம் எப்படி சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அப்படி எதிர்பார்ப்பது தவறு. நாம் சொல்வது சத்தியம், நாம் இருப்பது சத்தியத்தில், நாம் அதை எப்படி சொன்னாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்றால் அது என்ன, அது தவறு, அது பிழை. ஏன் அல்லாஹ் இங்க என்ன சொல்கிறான், நபியோடு இருக்கக்கூடியவர்களே என்ன செஞ்சிருப்பாங்களாம், நபியை விட்டு விலகி சென்றிருப்பார்களாம். நபியோடு இருந்தவங்க யாரு, சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, சிலரை நாங்க இப்படி பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு நளினமான போக்கும் அவர்களிடம் கிடையாது, எந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையும் கிடையாது. அப்படி அல்ல. மக்கள் என்ன செய்வாங்க, விலகுவார்கள், தூரமாகுவார்கள். அப்ப நாம் யாருக்கு சத்தியத்தை சொல்றது, அப்ப நாம் யாருக்கு சத்தியத்தை சொல்வது? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதி மிக முக்கியமான. அதனாலதான் என்ன செய்யலாம், அகீதாவுடைய நூல் இதை கொண்டு வராங்க. எதை கொண்டு வராங்க, அதாவது அஹ்லாக்குடைய பகுதி அகீதாவுடைய நூல் ஏன் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வராங்கண்டா, அதாவது சரியான அகீதாவில் உள்ளவர்கள் இந்த பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள், இந்த பண்புகளோடு நடந்து கொள்வார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் வேகமாக பரவியது என்று சொன்னால் அதில் மிக செல்வாக்கு செலுத்திய ஒன்றுதான் இது நட்பண்புகள். அஹ்லாக் என்பது மிகவும் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதற்கு நாங்கள் நிறைய ஆதாரங்களை பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதுல இவங்க கொண்டு வராங்க ஒரு வாசகத்தை பாருங்க, வயதீனூன பின் நசீஹத்தி லில் உம்மா, வயதீனூன பின் நசீஹத்தி லில் உம்மா, அதாவது உம்மத்தோடு பிறரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது தீன், மார்க்கம். அது எப்படி ஒரு மேலதிகமான ஒரு செயல், அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், மேலதிகமா அப்படி இல்லை. எப்படி கொண்டு வராங்க வாசகத்தை, இது தீன், இது மார்க்கம், இது இது அகீதா, இது கொள்கை. இதை அவங்க கொள்கையாக கொண்டிருப்பார்கள். இதை பிறரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுதல், பிறரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பதை அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, கொள்கையாகவே கொண்டிருப்பார்கள் என்று ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, இங்க குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நாங்க அந்த நூலுடைய அடுத்ததாக அவங்க என்ன கொண்டு வராங்கண்டா, வயஅதகிதுன மஅனா கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்வாங்க, நம்பிக்கை கொள்வார்கள். என்ன வார்த்தை அது, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். என்ன அர்த்தம், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு யாரை போன்று, புன்யான் என்ன, கட்டிடம். எதை போன்று, ஒரு கட்டிடத்தை போன்று. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்று. யசுத்து பஅதுஹு பஅதா, என்ன செய்யும், அந்த கட்டிடத்துடைய கற்கள் என்ன செய்யும், அதை கட்டிடத்தை பலமாக வைக்கும் இல்லையா, உறுதியாக வைக்கும். அப்படி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா, தனது விரல்களுக்கு மத்தியில் இப்படி என்ன செய்யறாங்க, இப்படி கோர்த்து காட்டுறான். அப்படின்னு என்ன, உறுதி. அப்படிதானே, இப்படி சேரும் போது என்ன செய்ய, அங்க என்ன இருக்குது, உறுதி இருக்கிறது, அங்க உறுதி இருக்கிறது. எனவே இப்படி இஸ்லாமிய உம்மத் ஒற்றுமையாக செயல்படும் போது ஒரு பலமிக்க சமுதாயம், உறுதிமிக்க சமுதாயம். புரியுது அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எது சொல்றாங்க, இதெல்லாம் அவரது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா பிரிந்து போவதற்கும் பிளவுபட்டு போவதற்கும் தான் ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறான். எதுக்கு ஆதாரம் தேடுறாங்க, பிரிந்து போவதற்கு பிளவுபட்டு போவது. எதுக்கு நாங்க ஆதாரம் தேடணும், எப்படி என்றால் நாம் எப்படி ஒன்றுபட்டு செயல்படுவது, எப்படி நாம் ஒன்றுபட்டு செயல்படுவது என்பது மிக முக்கியமான பகுதி. எனவே நறுமையான சகோதரர்களே, சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்வது, சத்தியத்தை விட்டுக் கொடுப்பதல்ல, சத்தியத்தில் இருந்து கொண்டு நாம் எப்படி சமுதாயம் ஒற்றுமையாக செயல்படுவது, சமுதாயம் ஒன்றாக செயல்படுவது என்ற விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்றாங்கடா, அப்ப நமக்கு என்ன, நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும், என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும், ஒரு பகுதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த பகுதியை விடக்கூடாது.
இஸ்லாம். புரியுதா சொல்றது? ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அடுத்த பகுதி என்ன செய்யறது? கண்டுகொள்ளாம விட்டுறது. அப்படி அல்ல. எப்படி நாம் அகீதாவில் மிக உறுதியாக இருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் இபாதத் விஷயங்களில், அதே போன்றுதான் அஹ்லாக் விஷயத்தில், அனைத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் மிக உறுதியாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்பட வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? இந்த ஹதீஸை கொண்டு வரான், இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அப்படிதான். இப்ப நீங்க குர்ஆன்ல ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க மதீனால ஒரு இஸ்லாமிய சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. அங்க அருளப்பெற்ற முக்கியமான வசனங்கள்ல ஒன்று என்னது? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அப்படிதானே? நீங்கள் ஒற்றுமையாக அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த அந்த முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயம் அங்கு உருவாகுவதற்குரிய அடித்தளம் எப்படி இடப்படுகிறது என்று பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த ஹதீஸ் வகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸலுல் முஃமினீன. என்ன அர்த்தம்? மஸலனா உதாரணம். மூமின்களுக்கு உதாரணம் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். ஃபீ தவாத்திஹிம், அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசம் பாராட்டுவதில், ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவதில், ஒருவருக்கொருவர் என்ன செய்வது? மிருதுவாக மென்மையாக அவர்கள் நடந்து கொள்வதில். கமஸலில் ஜஸதில் வாஹித், கமஸலில் ஜஸதில் வாஹித். என்ன உதாரணம்? என்ன அர்த்தம்? ஒரு உடலுக்கு, ஒரு உடலை போன்று, ஒரு உடலுக்கு உதாரணம். கமஸலில் ஜஸதில் வாஹித் இதஷ்தகா மின்ஹு உதுவுன். உதுவுண்டா என்ன? உதுவுண்டா உறுப்பு, அப்படிதானே? உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், உடல்ல இஸ்லாம் ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், ததாஆ லஹு சாயிருல் ஜஸத், ததாஆ லஹு சாயிருல் ஜஸத். அப்படி என்ன அர்த்தம்? உடலுடைய ஏனைய பகுதிகள் என்ன செய்கின்றன? அழைக்கின்றன. அது ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வேதனையாக, ஒரு நோயாக இருக்கலாம். என்ன செய்து? ஏனைய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்கின்றன? அந்த வேதனையை உணர்கின்றன இல்லையா? ஏனைய உறுப்புகளும் அந்த வேதனையை உணரக்கூடிய நிலை, ஏனைய உறுப்புகள் எல்லாம் அதற்காக என்ன செய்யக்கூடியது? ஒத்துழைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அது ஒரு மிக ஒரு சிறிய ஒரு காயமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய ஒன்றாக இருந்தாலும் சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு சொல்வது என்ன? இஸ்லாமிய உம்மத் எப்படி செயல்பட வேண்டும், இஸ்லாமிய உம்மத் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதிலே இந்த ஹதீஸையும் கொண்டு வரான், இந்த ஹதீஸையும் கொண்டு வரான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, வயஅமுருன பிஸ்ஸப்ரி இந்தல் பலா. பொருள் சொல்லுங்க, நான் சொல்றதை நீங்க பொருள் சொல்லுங்க. ஏன்னா அரபு கொஞ்சம் படிச்சு தான் நிக்கிறீங்க. வயஅமுருன பிஸ்ஸப்ரி இந்தல் பலா. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற இந்த சத்திய கொள்கையிலே இருப்பவர்கள், நேரான வழியில் இருப்பவர்கள், வயஅமுருன ஏவுவார்கள், பிஸ்ஸப்ரி என்ற என்ன? பொறுமையை ஏவுவார்கள். இந்தல் பலா சோதனைகள் கஷ்டங்களின் போது, சோதனைகள் கஷ்டங்களின் போது. எனவே நறுமையான சகோதரர்களே, பொறுமையை பொறுத்தவரையில நாம் அந்த பொறுமையுடைய படித்தரங்களை பார்ப்போம். அப்ப இதில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர் இல்லையா? எனவே பொறுமையை அவர்கள் என்ன செய்வாங்க? பிறருக்கு சொல்வாங்க, பொறுமையாக இருங்க. ஒரு கஷ்டத்தில், ஒரு சோதனை, ஒரு துன்பத்தில் நாங்கள் என்ன செய்யறது? பிறருடைய சோதனையை கண்டு சந்தோஷப்படுவதில்லை, மகிழ்ச்சி அடைவதில்லை. நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, பொறுமையை நாம் அவர் என்ன செய்வாங்க? இந்த சத்திய கொள்கையில் உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒரு பொறுமையை உபதேசம் செய்வார்கள். அதே போன்று வஷ்ஷுக்ரி இந்த ரஹா, சுக்ருண்டா நன்றி, இந்த ரஹாண்டா மகிழ்ச்சியான சந்தோஷமான நேரத்தில் எதை ஏவுவாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுடைய அடியானாக இருங்கள் என்று என்ன செய்வார்கள்? ஏவுவார்கள். அப்ப ஏவக்கூடியவங்கள்ட்ட இந்த பண்பெல்லாம் முதல்ல இருக்க வேணுமா இல்லையா? சொல்லுங்க, இருக்கு. அவங்கள்ட்ட அந்த பண்பு இருக்கும். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பண்பை அவர்கள் பிறருக்கும் ஏவுவார்கள். அடுத்தது ரிதா பிமுர்ரில் கதா. ரிதாண்டா என்ன? பொருத்தம். பிமுர்ரில் கதா, கதாண்டா என்ன? கதாண்டா
தீர்ப்பு. அப்படித்தானே? கதாண்டா என்ன? தீர்ப்பு. அப்ப இறைவனுடைய அந்த தீர்ப்பு, இறைவனுடைய அந்த முடிவு கசப்பாக இருந்தால், முருகண்ட கசப்பு விளைஞ்சா, கசப்பாக இருந்தாலும் அதை என்ன செய்வது? பொருந்தி கொள்ளுதல். என்ன செய்வது? பொருந்தி கொள்ளுதல். இப்ப நீங்க எடுத்து பாருங்க. இப்ப பொறுமை பொறுமையுடைய படித்தரங்கள், பொறுமையுடைய படித்தரங்கள் அப்படின்னு நாங்க பார்க்கின்ற போது, ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுது. துன்பம் ஏற்படும் போது அதில் உள்ள படித்தரங்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, அதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸஹத். சஹத் என்ன? கோபம். இது ஹராம், இது கூடாது. ஒருவருக்கு ஒரு சோதனை துன்பம் வரும் போது என்ன செய்யக்கூடாது? அந்த இறைவனுடைய தீர்ப்பில் அவர் கோபமடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. இது தடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுங்க? இரண்டாவது என்ன? இரண்டாவது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுதல். அதில் சபர், அதில் என்ன செய்தல்? பொறுமை காத்தல். சபர், புரியுதா சொல்றது? அதில் பொறுமை காத்தல், புரியுதா சொல்றது? அதே போன்று அடுத்து மூன்றாவது என்ன? மூன்றாவது அதை பொருந்தி கொள்ளுதல். அதை என்ன செய்தல்? பொறுமையோடு சேர்த்து அடுத்த படித்தரம் என்ன? அதை பொருந்தி கொள்ளுதல், மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளுதல். நான்காவது என்ன? நான்காவது இறைவனை புகழுதல். அடுத்த நாலாவது கட்டம் என்ன? இறைவனை புகழுதல். இறைவனை அவர் புகழுகிறார் என்றால் அவர் எந்த விளக்கம் அவர்கிட்ட இருக்கும்? அப்ப எந்த விளக்கம் இருக்கும்? அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி. இதில் நான் பொறுமையோடு செயல்பட்டால் இதற்கு என்னென்ன நற்கூலிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன? சொல்லுங்க பாபு, என்னென்ன நற்கூலி வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன? ஒரு சோதனையில் ஒருவர் பொறுமையாக இருக்கின்ற போது அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும், இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹுவை எந்த ஒரு குற்றமும் மற்றவராக அவர் சந்திப்பதற்குரிய ஏற்பாடாக இருக்கிறது. இறை நெருக்கத்துக்குரியவராக அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறோம் அவர்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் சோதிப்பான். எனவே அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டிருக்கிறான். அப்ப இந்த விளக்கம் எல்லாம் அவரிடம் இருக்கின்ற காரணத்தால், அதாவது மிக உச்சகட்டமாக உள்ளதான் என்ன? புகழுதல். என்ன செய்தல்? புகழுதல். அப்படித்தானே? அப்படியானவர்களுக்குத்தான் பைத்துல் ஹம்த் என்ற ஒரு மாளிகையே சொர்க்கத்தில் இருக்கிறது. அப்படித்தானே? ஒருத்தருக்கு மிக விருப்பத்துக்குரிய அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது, மிக நெருக்கமானவர், மிக விருப்பத்துக்குரியவர், நேசத்துக்குரிய உயிர் கைப்பற்றப்படும் போது அவர் என்ன செய்கிறார்? பொறுமையாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார் என்றால் அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்வான், என்ன? அவருக்கு பைத்துல் ஹம்த் என்ற ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் அமையுங்கள். பைத்துல் ஹம்த் என்று அதுக்கு பேரும் வைங்க. மாளிகை அமைத்து அதுக்கு பேர் என்ன? அல்லாஹ்வை பேர் வைக்கிறான். அதுக்கு பைத்துல் ஹம்த் என்று பேர் வைங்க. எனவே இந்த 4 படித்தரங்கள் இதில் இருக்குது. புரியுதா சொல்றது? எத்தனை படித்தரங்கள்? 4 படித்தரங்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் யாருடைய பண்புகளாக சொல்றாங்க? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற வெற்றிக்குரிய அந்த சாராருடைய பண்புகளாக இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்து வாங்க, வயதுஊன இலா மகாரிமில் அஹ்லாக். இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்ற இந்த வெற்றிக்குரிய பிரிவினர் என்ன செய்வாங்க என்றால், நட்பண்புகளின் பால் மக்களை அழைப்பார்கள். நட்பண்புகளின் பால் மக்களை அழைப்பாங்கண்டா அவங்க யாருதான்? அவர்கள் நட்பண்புடையவர்கள். அவர்கள் அந்த நட்பண்புகளுக்கு முன்மாதிரியாக இருப்பவர்கள். எனவே அவர்கள் நட்பண்புகளின் பால் என்ன செய்வார்கள்? மக்களை அழைப்பார்கள், மக்களை அழைப்பார்கள். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நான் அனுப்பப்பட்டதெல்லாம் எதற்கு? நட்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, நட்பண்புகளின் பால் அழைப்பார்கள். இதெல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்றால் அவங்க முழுமையானவர்கள். அவங்க யாரு? பரிபூர்ணமானவர்கள். அடுத்து வமஹாசினில் அஅமால். வமஹாசினில் அஅமால் என்ன அர்த்தம்? நற்செயல்களின் பால் மக்களை அழைப்பார்கள். எதன் பால்? நற்செயல்களின் பால் அழைப்பார்கள். உயர்ந்த பண்புகளின் பால் அழைப்பார்கள், நற்செயல்களின் பால் அழைப்பார்கள். நற்செயல்கள் என்றால் என்ன? இறைவனுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த நல்ல காரியங்களின் பால்
நற்செயல்களின் பால் மக்களை அழைப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள் அவங்க உறுதியாக நம்புவார்கள். என்ன வார்த்தை? அக்மலுல் முஃமினீன ஈமானன். சொல்லுங்க பொருள. அக்மலுல் முஃமினீன ஈமானன் என்ன அர்த்தம்? அதாவது அக்மலுல் மூமின் என்றால் பரிபூர்ணமான மூமின், பரிபூர்ணமான மூமின்கள். ஈமான் என்றா நம்பிக்கையால், நம்பிக்கையால் ஈமானால் பரிபூர்ணமான மூமின்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, அஹ்ஸனுஹும் குலுகா. அஹ்ஸனுஹும் குலுகா என்ன அர்த்தம்? நற்குணங்கள். அவங்க யாரு? நற்குணம் உடையவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இதை எதோடு இணைச்சிக்கிறாங்க? ஈமானோடு. எதோடு? ஈமானோடு இணைத்திருக்கிறார்கள். நமது ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால், நாம் பரிபூர்ணத்துவம் மிக்க ஒரு மூமினாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நட்பண்புகள் உடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, வயன்தபூன இலா அன் தஸில மன் கதஅக். அவங்க எதன்பால் அவங்க முன்னோக்கி வருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்களை யார் துண்டித்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வார்கள். அவங்கள யார் துண்டித்தார்களோ, உறவுகள் நாங்க பார்க்கிறோமா இல்லையா? உறவுகள்ல பலர் எம்மை துண்டித்து வாழ்வதற்கு என்ன செய்வாங்க? வெட்டி வெட்டி போவாங்க. நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஒட்டி ஒட்டி போக வேண்டும். அப்படியே இல்லையா? அவர்கள் வெட்டி வெட்டி போகும்போது நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒட்டி ஒட்டி போக வேண்டும். அப்ப அதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா, அவங்களோட பண்பு இது. அவர்களை யாரெல்லாம் துண்டிப்பார்களோ அவர்களை சேர்ந்து வாழ்வார்கள், அவர்களை சேர்ந்து வாழ்வார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க தான் உண்மையிலே உறவை சேர்ந்து வாழ்வார்கள் என்று சொல்லியும் இருக்கிறான். அடுத்து வதுஉதி மன் ஹரமக். வதுஉதி மன் ஹரமக்னா அவங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ன செய்வாங்கடா? உங்களுக்கு தராமல் தடுத்து கொண்டவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. பாருங்க என்ன சொல்றாங்க? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினரின் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு யார் தடாமல் தடுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நீங்களும் கொடுக்காம தடுத்து கொண்டீங்கன்னா என்ன இல்லை? என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. அப்படிதானே? என்ன இல்லை? அதனால ஒரு இமாம்கிட்ட வந்து கேட்கப்பட்டுச்சு, ஒரு இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு அவர் இப்படியெல்லாம் ஏசுறாரு, நீங்க திருப்பி பேசாம இருக்கிறீங்க. திருப்பி பேசினா வித்தியாசம் இல்லா போய்த்து, திருப்பி பேசினா என்ன வேறுபாடு இல்லாம நாங்க மார்க்கத்தை கற்றிருக்கிறோம், இல்மை சுமந்து இருக்கிறோம். அப்ப எமக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை? எந்த வேறுபாடும் இல்லை, எந்த வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அப்ப சுப்ஹானல்லாஹ் பாருங்க, வதுஉதி மன் ஹரமக். உங்களுக்கு வந்து யார் தராமல் தடுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா இந்த வெற்றி பெரிய சாரார்கள் இப்படிதான் நடப்பாங்க. அப்படிதானே? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இதை எழுதுறாங்கடா, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்க கண்ட சோதனைகள், அவங்க சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் மன்னித்தார்கள். அவங்க சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? மன்னித்த ஒரு மாபெரும் அறிஞர் அவர். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து பாருங்க, அது சொல்றாரு வதஅஃபு அம்மன் ஸலமக். வதஅஃபு அம்மன் ஸலமக் என்ன என்ன? உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய அந்த வெற்றி பெற்ற சாராருடைய நட்பண்பில் உள்ளது என்று சொல்றாங்க. உங்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை மன்னிப்பது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதை எடுத்து காட்டுது? இதெல்லாம் என்ன அடிப்படை உங்களுக்கு சொல்லுது? சொல்லுங்க. அகீதா உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டால், அகீதா உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டால் அவர் எல்லாவற்றையும் யார்கிட்ட தான் எதிர்பார்ப்பாரு? அல்லாஹ்விடம். எல்லாவற்றையும் ரப்பிடம் தான் எதிர்பார்ப்பார். இல்லைங்களா? அவர் மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களோ எதையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஏன்? அவருடைய அகீதாவில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த அகீதா இப்படித்தான் வெளிப்படும். இப்படித்தான் என்ன செய்யும்? அது வெளிப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து சொல்றாங்க வயஅமுரூன பிபிர்ரில் வாலிதைன். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அந்த வெற்றிக்குரிய சாரார் என்ன செய்வார்கள்? எதை ஏவுவாங்க? பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். பிர் இல்லைங்களா? பெற்றோருக்கு சொல்லும் போது பிர் என்ற வார்த்தை, உறவுகளுக்கு சொல்லும் போது சிலாண்ட வார்த்தை. என்ன? சிலா.
என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்களா, பிர்ருக்கு தானே, பிர்ருண்டா நாங்க என்ன செய்யறது, பெற்றோருக்கு நாம் உபகாரம் செய்தல், எல்லா நலவுகளும் அது உள்ளடக்கும். பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த எல்லா நலவுகளையும் உள்ளடக்கூடிய வார்த்தை. பிர்ரண்ட வார்த்தைக்கு நீங்க எதிராண்டு பாத்தீங்கன்னா ஆக்கண்ட வார்த்தை தான். ஆக்கண்டா என்ன செய்யறது, நோவினை செய்தல். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அரபுல சொல்லுவாங்க உக்கூக்குல் வாலிதைன்னு சொல்லுவாங்க. உக்கூக்குல் வாலிதைன் என்ன அர்த்தம், பெற்றோரை நோவினை செய்தல். அப்ப பிர்ருக்கு எதிரானது என்ன, ஆக். அதே மாதிரி சிலாண்டா என்ன, சேருதல். சேருதலுக்கு எதிரான வார்த்தை என்ன, துண்டித்தல். சொல்லுவாங்க, எப்படி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம் என்ன, உறவுகளை துண்டிப்பவன் சூனம் நுழைய மாட்டான். அப்ப துண்டித்தல் புரியுது அவங்க சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இங்க சொல்றாரு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை பொறுத்தவரையில அவங்க பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பதை ஏவுவாங்கன்னா அவங்க முதல்ல நடப்பாங்க. அதே போன்று இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுமாறு மக்களுக்கு சொல்வார்கள். அவர்கள் அந்த இரத்த உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து வஹுஸ்னில் ஜிவார். வஹுஸ்னில் ஜிவார் என்ன அர்த்தம், அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அதே போன்று வல் இஹ்சானி இலல் யதாமா. வல் இஹ்சானி இலல் யதாமாண்டா, யதாமாண்டா யாரு, அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். வல் மசாக்கீன், மசாக்கீன் யாரு, ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். வபினி சபீல் என்றால் வழிப்போக்கர்கள் பிரயாணிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். அதே போன்று வர்ரிஃப்கி பில் மம்லூக் என்றால் அடிமைகளோடு நல்ல முறையில் என்ன செய்வாங்க, மென்மையாக நடந்து கொள்வார்கள். இந்த பண்புகள் எல்லாம் அவர்களிடம் வெளிப்படும். யாரிடம் சொல்லுங்க, அந்த வெற்றிக்குரிய சாராரிடம், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரிடம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே சொல்றாங்க, அவ இந்த பகுதியை பொறுத்தவரையில இதில் அதாவது சொல்லப்பட்ட சாரார் யார் யார் சொல்லப்படி சொல்லுங்க, பெற்றோர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், அனாதைகள், ஏழைகள், பிரயாணிகள், அதே போன்ற அடிமைகள், அதுல பணியாட்கள், ஏனைய உயிரினங்கள் கூட அதுல வரும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களோடு நல்ல முறையில் என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். நல்ல முறையில் அந்த தொடர்பை பேணுவார்கள், அந்த உறவை பேணுவார்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள் அடுத்து சொல்றாங்க, வயன்ஹவுன அனில் ஃபஹ்ரி வல் குயலாஇ வல் பக்யி வல் இஸ்திதாலதி அலல் ஹல்கி பிஹக்கின் அவ் பிகைரி ஹக் வயஅமுரூன பிமஆலில் அஹ்லாக் வயன்ஹவுன அன் சஃப்சாஃபிஹா. அடுத்து சொல்றாரு, அவங்க பெருமையை தடுப்பார்கள். அவங்க எப்படி அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்களோ அதே போன்று பிறருக்கும் என்ன செய்வாங்க, பெருமை கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். பெருமை கொள்ளாதீர்கள், ஆணவம் கொள்ளாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள். நறுமையான சகோதரர்களே, பெருமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கம் என்ன, இல்ல பெருமைக்கு நபி அவர்கள் சொன்ன வரை விளக்கணம் என்ன, பரக்கல்லாஹு ஃபீக், பிறரை அதாவது என்ன செய்யறது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல் என்பது கர்வத்தின் வெளிப்பாடு, பெருமையின் வெளிப்பாடு. அப்படித்தானே, சத்தியம் நமக்கு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். சத்தியம் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று நமக்கு சொல்லப்படுகிறதா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். பெருமை கொள்ள, இது பெருமையின் வெளிப்பாடு, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல். அடுத்து என்ன, பிறரை இழிவாக கருதுதல். பிறரை இழிவாக கருதுதல் என்பதும் எதனுடைய வெளிப்பாடு, பெருமையுடைய வெளிப்பாடு. நான் இவ்வளவு மார்க்கத்தை படிச்சுக்கிறேன், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் என்ன தெரியாது, இப்படியெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன, இதனுடைய வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாடு என்பது நமது ஆடைகளில் வெளிப்படக்கூடாது, நமது பேச்சில் வெளிப்படக்கூடாது, நமது அசைவுகள்ல வெளிப்படக்கூடாது. இப்படித்தானே சிலர் கண்ணால ஜாடை காட்டுவாங்க, அதே என்ன செய்யும், அவரை இழிவாக்குவது போன்று இருக்கும். இப்படியா இல்லையா? சில நேரம் அந்த ஜாடை என்பதே என்ன செஞ்சிடும், அதை வெளிப்படுத்தும்.
எனவே இப்படி இவைகள் வெளிப்படக்கூடாது. நமது செயல்பாடுகள்ல, நமது பேச்சுல, நமது நடை உடை பாவனைகள்ல எல்லாம் என்ன செய்யக்கூடாது? இந்த கர்வம் பெருமை வெளிப்படக்கூடாது. புரியுதா சொல்றது? அதை என்ன செய்வாங்க? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் அதை அவர்களுடைய பண்பாக கொண்டிருப்பார்கள். அதே போன்று வல் பகி, அவங்க வரம்பு மீற மாட்டாங்க. பிறர் விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வரம்பு மீறி செயல்பட மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதிலெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? மிக கவனமாக இருப்பாங்க. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னோம்? இல்ல, இப்ப இந்த நல்ல பண்பெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? சிறந்த அகீதாவுடைய வெளிப்பாடு. அப்படிதானே? அந்த சிறந்த சீரிய அகீதா உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டால் இப்படித்தான் அவரது செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா சஹாபாக்களை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை பார்க்கிறோம். இப்படித்தான் இருந்தாங்க, இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களிடம் கல்வி கற்றவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று என்ன செய்ய மாட்டாங்க? படைப்பினங்கள் விஷயத்தில் அடர்ந்தேற மாட்டார்கள். பிறருடைய விஷயத்தில அது அவருக்கு உரிமை உள்ள விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுப்பாரு. உரிமை உள்ள விஷயத்திலே அடர்ந்தேற மாட்டாருன்னா உரிமை இல்லாத விஷயத்துல கூடுமா? அவருக்குரிய விஷயத்துல கூட என்ன செய்வார்? அவரு விட்டு கொடுப்பவராகத்தான் இருப்பார், அடர்ந்தேற மாட்டார் என்ற விஷயத்தை இங்கு சொல்றாங்க. அதே போன்று உயர்ந்த பண்புகள் மறு சொல்றார், பிமஆலில் அஹ்லாக், உயர்ந்த பண்புகளை பிறருக்கு போதிப்பார் என்றால் அவர் உயர்ந்த பண்புகளை உடையவராக அவர் இருப்பார். அதே போன்று அறிவீனமான செயல்கள், பாவமான செயல்களை தடுக்கக்கூடியவராக இருப்பார். இதெல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் இந்த பண்புகளை எல்லாம் உடையவர்களாக இருப்பார்கள். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக ஷேக் அவர்கள் இதிலே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வகுல்லு மா யகூலூனஹு வயஃஅலூனஹு மின் ஹாதா அவ் கைரிஹி ஃபஇன்னமா ஹும் ஃபீஹி முத்தபிஊன லில் கிதாபி வஸ் சுன்னா. அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களது நடவடிக்கைகள், அவர்களுக்கு பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவைகள் அனைத்தும் எதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும்? குர்ஆன் சுன்னா. அந்த குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் தான் இந்த அனைத்தும் இருக்கும். எப்போதும் அவருடைய சிந்தனை என்னென்றால், இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு உடன்பட்டதா, சுன்னாவுக்கு உடன்பட்டதா என்பதைத்தான் அவர் கவனிப்பார். இதெல்லாம் சீரிய அகீதாவுடைய வெளிப்பாடுகள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் அமைந்திருக்கும். அல் குர்ஆன் சுன்னா, அதை அவர் முதன்மைப்படுத்தி செயல்படுவார். அதே போன்று தரீகத்துஹும் ஹிய தீனுல் இஸ்லாம், அவர்களுடைய வழி என்பது என்னதான்? இஸ்லாமிய மார்க்கம் தான். அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த மார்க்கம், அந்த தீனுல் இஸ்லாத்தில் தான் அவர்களுடைய அந்த பயணம் என்பது அமைந்திருக்கும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்திதான் என்னவென்றால், எனது இந்த சமுதாயம் இருக்கிறதே, இது 73 பிரிவுகளாக என்ன செய்வார்கள்? பிரிவார்கள். குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, அனைத்தும் நரகத்தில், அனைவரும் நரகத்தில் ஒரு சாராரை தவிர, ஒரு சாராரை தவிர. அவங்க யாரு? வஹியல் ஜமாஅ, அவங்க தான் யாரு? இங்கு சொல்லப்படுகின்ற இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பவர்கள் அவர்கள்தான். அந்த ஜமாஅ அவர்கள்தான். அந்த மற்றும் ஒரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹும் மன் கான அலா மிஸ்ல மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்றைய நாளில் நானும் எனது தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அந்த வழியில் பயணிப்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எப்படி விளங்கினாங்கன்றது மிக முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லும் போது அவருடைய மனோ இச்சைப்படி உள்ள விளக்கம் அல்ல, அதுல போய் வழிகட்டு விடக்கூடாது. சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, சஹாபாக்களுடைய விளக்கம் என்ன, சஹாபாக்கள் இதில் எப்படி பயணித்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி, இது மிக முக்கியமான பகுதி என் அருமையான சகோதரர்களே. எனவே அந்த வழி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நானும் எனது தோழர்களும் இன்று எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது யார் பயணிப்பார்களோ அவர்கள் தான். சாரல் முத்தமஸ்ஸிகூன பில் இஸ்லாமில் மஹ்தில் ஹாலிஸ்,
அனிஸ்ஸௌபிஹும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமா. இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த கலப்பற்ற தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார்களே, இவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர். சுன்னா ஜமா ரெண்டு மணிக்கு. சுன்னா ஜமா என்பது என்ன? அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள், அவங்க தான் அதுல முதன்மையானவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்து சொல்றாங்க, அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற அந்த வெற்றி பெற்ற சாராரில் வஃபீஹிம் அஸ்-சித்தீகூன், யார் இருப்பாங்களாம்? உண்மையாளர்கள் இருப்பார்கள். சித்தீகூன், உண்மையாளர்கள் யாரு? உண்மையாளர்களா அஹ்லுஸ் சுன்னா. நாங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். எந்த ஒரு நெருடலும் தடுமாற்றமும் அவங்கள்ட்ட இருக்காது. அவற்றை ஏற்றுக்கொள்வதில், நம்பிக்கை கொள்வதில், அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அதை எப்படி என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த சித்தீகூன்கள், உண்மையாளர்கள் இருப்பார்கள். அதே போன்று சுஹதா, சுஹதா என்று சொல்லும் போது யார் அவங்க? அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த சுஹதாக்கள் என்பது ஒரு விளக்கம். அஷேக் ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதை சொல்லும் போது மற்றொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். இந்த உம்மத்துடைய உலமாக்கள், உலமாக்கள் இல்மை சுமந்தவர்கள், அவங்க சாட்சியாளர்களாக இருப்பாங்க என்ற அடிப்படையில ஒரு விளக்கத்தை கொண்டு வராங்க. எனவே அவர்களும் இதில் அடங்குவார்கள் என்று சொல்கிறார். அதே போன்று வஸ்ஸாலிஹூன், வஸ்ஸாலிஹூன் யாரு? நல்லவர்கள், நல்லவர்கள், இந்த நல்ல வழியிலே பயணித்தவர்கள். எனவே இவர்கள் தான் வமின்ஹும் அலாமுல் ஹுதா, இந்த நேர்வழிக்குரிய அடையாளங்கள் இவர்கள். வமசாபிஹுத் துஜா, இவர்கள் தான் இந்த இதில் விளக்குகள், பிரகாசங்கள். புரியுது அவங்க சொல்றது? உலுல் மனாகிபில் மஅசூரா, இவங்க தான் என்ன? இந்த உயர்ந்த பதவிக்குரியவர்கள், உயர்ந்த சிறப்புக்குரியவர்கள் என்று இமாம் அவங்க சொல்றாங்க. இங்கு சொல்லப்பட்ட சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தான் இதில் முன்னோடிகளாக, இதில் அறிஞர்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள். அவங்க அருமையான சகோதரர்களை, உலமாக்களை பொறுத்தவரையில் மக்களுடைய நேர்வழியில் அவர்கள் ஒன்றுபட்டு, முஸ்லிம் உம்மத்துடைய அந்த நேர்வழியில் அவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டவர்கள். இவர்கள் தான் அல்லாஹுடைய உதவியை பெற்ற இந்த வெற்றி பெற்ற சாரார். இந்த வெற்றி பெற்ற சாரார் என்று இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி ظاهرين على الحق لا يضرهم من خالفهم ولا من خذلهم حتى تقوم الساعة. எனது உம்மத்தில் ஒரு சாரார் என்ன செய்வாங்க? சத்தியத்திலே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. என்ன செய்யறாங்க? இதுக்கு, இந்த சத்தியத்துக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால அவங்க பார்க்க மாட்டாங்க. என்ன, அப்படிதான் நிறைய பேர் பார்க்கிறாங்க. பெரிய கூட்டம் எங்க இருக்குது? அவங்க தானே பெரிய கூட்டம் இருக்குது. அப்ப அவங்க சத்தியத்தில் அப்படி அப்படி புரிந்து கொள்ள மாட்டாங்க. எனவே இவர்களை பொறுத்தவரையில, அதாவது இவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? எந்த பாதிப்பும் அவங்களுக்கு வராது. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அதே போன்று இவர்களை இழிவுபடுத்தினாலும் அந்த இழிவும் இவங்க என்ன செய்யாது? எதுவும் செய்யாது. அப்ப இவங்க அந்த கியாமத்துடைய நாள் வரும் வரை இப்படி சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கூட்டம் தான் இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்பதை இங்கு அவங்க என்ன செய்யறாங்க? இதிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இத்தோடு இந்த அகீதத்துல் வாசித்தியா என்ற இந்த நூல் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த நூலை என்ன செய்தோம்? பல வாரங்களாக படித்து நிறைவு செய்திருக்கிறோம். அகீதத்துல் வாசித்தியா மிக அழகான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதாவை மிக ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அகீதாவை படித்துக் கொண்டே இருக்கு. நல்லா புரிஞ்சோம். நேரான அந்த அகீதா, நமது கொள்கை இருக்குதானே, அந்த கொள்கையை நாங்க திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய முக்கியமான இடம். ஷைத்தான் ஒருவனை வழிகெடுக்கக்கூடிய முக்கியமான இடம் தான் அது. ஏனென்றால் அகீதாவில் ஒருவன் வழி தவறிவிட்டால், அகீதாவிலே ஒருவன் வழிகட்டு விட்டால், என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அவனுடைய வணக்க வழிபாடுகள் எந்த பயனையும் தராது. இல்லையா? அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு பயனும் அவனுக்கு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஷைத்தான் ஒருவனை வழிகெடுக்கக்கூடிய பல வழிகள் இருக்கின்றன, அதில் முதன்மையானது அகீதா தான். முதன்மையானது என்ன? அகீதா. அகீதாவில் கொள்கையில் அவனை எப்படி வழிகெடுக்க செய்வது, கொள்கையில் அவனை எப்படி வழிகெடுக்க செய்வது என்பதுதான். ஏனென்றால் கொள்கையில் ஒருவன் வழிகெட்டு விட்டால் என் அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு அவனுக்கு எந்த பிடிப்பும் மார்க்கத்தில் இருக்காது. அவனுக்கு மார்க்கத்தில் எந்த பிடிப்பும் இருக்காது. சில நேரங்கள்ல அவன் என்ன செய்வான், இபாதத் விஷயத்துல கவனம் செலுத்தினாலும் அதுவும் அல்லாஹ்விடத்துல பயனற்றதாக இருக்கும். என்ன காரணம்? அவன் அகீதாவிலே கொள்கையிலே வழி தவறி விட்டான், கொள்கையில் வழி தவறி விட்டான் என்ற காரணத்தால். அடுத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நிறைய பேருக்கு இந்த அகீதாவுடைய சப்ஜெக்ட் என்றால் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது குறையும். அப்படித்தானே? அகீதாவுடைய பாடம், அகீதாவுடைய ஒரு நூல் படிக்கிறோம்டா அதுல ஒரு ஆர்வம் என்பது என்ன செய்யுது, குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனா என் அருமையான சகோதரர்களே, நாம் எந்த அளவு அகீதாவை படிப்போமோ அந்த அளவு அது நமது இபாதத்தில் செல்வாக்கு செலுத்தும். அது நமது வணக்க வழிபாடுகள்ல நிச்சயமாக செல்வாக்கு செலுத்தும். நமது வணக்க வழிபாடுகளை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கும். நமது இபாதத்துக்கு அது என்ன செய்யும்? உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கும். எந்த அளவு நாம் அந்த அகீதாவை ஆழமாக நமது உள்ளத்திலே திரும்ப 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 அதை நாம் படித்து அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமது இபாதத்துகளை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கும். அதே போன்று நாங்கள் பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தாங்க? கடைசியில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த நூல்ல கடைசியில் இந்த பகுதி ஏன் கொண்டு வந்தாங்க என்றால், அவ அகீதா ஆழமாக வேறுண்ணும் போது என்ன செஞ்சிடும், அது செயல்கள்ல இப்படித்தான் வெளிப்படும், செயல்கள்ல இப்படித்தான் அது வெளிப்படும் என்பதைத்தான் அவங்க அந்த நூலுடைய கடைசியில் அதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, எல்லோருக்கும் உணர்த்துறான். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்று சொல்லும் போது, அதாவது நாங்க எப்படி ஆகிவிடக் கூடாது என்றால், மக்களுக்கு அவசரமாக வழிகேட்டின் முத்திரையை குத்தி எல்லாத்தையும் நாங்க ஒதுக்கி விட்டு நாம் மட்டும்தான் தூய்மையானவர்கள் என்ற மாதிரி ஒரு போக்கு வரக்கூடாது. அப்படித்தானே? சிலரை பார்த்தீங்கன்னா அவசரமாக என்ன செய்யறது, சீலை குத்தியாச்சு, என்ன செய்யாது, சீலை முத்திரையை குத்தியாச்சு, ஒதுக்கியாச்சு. அப்படி அல்ல, அது அல்ல நமது பணி. நமது பணியின் அருமையான சகோதரர்களே, அதாவது எப்படி அவர்களை சத்தியத்தின் பால் கொண்டு வருவது, அவங்களை எப்படி நாங்க சத்தியத்தின் பால் உண்மையின் பால் கொண்டு வருவது, அப்படித்தான் எமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவசரமாக என்ன செஞ்சிடறாங்க, வழிகேட்டுடைய முத்திரையை குத்தி விடுவார்கள். வழிகேட்டுடைய முத்திரையை குத்தி விட்டு ஒதுக்கியாச்சு. என்ன செய்யறது, அதுக்கு பிறகு அங்க எந்த தொடர்பும் கிடையாது, ஒரு திரை போடப்பட்டு விட்டது. இப்படியா அருமையான சகோதரி? இல்ல, சத்தியத்தில் உள்ளவர்கள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும், பிறருக்கு நலவை நாட வேண்டும். எப்படியாவது அவங்கள அந்த சத்தியத்தின் பால் உண்மையின் பால் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சி இருக்க வேண்டும். ஏன்னா மக்கள்கிட்ட எப்படியான ஒரு பதிவு வரக்கூடாதுண்டா, என்ன இவங்கனால எப்படி ஒரு கடுமையான போக்குள்ளவர்கள் தான், சிரிக்க மாட்டாங்க, கர்வமாக நடப்பாங்க, அகங்காரமாக நடப்பாங்க, இப்படியான பதிவுகள் உள்ளங்கள்ல வந்துட்டுண்டா சாதாரண மக்களுடைய உள்ளத்துல தூரமாகுவாங்க. அப்படியே இல்லையா? அப்ப அதற்காக தான் இதை கொண்டு வராரு. இங்க நீங்க இந்த இப்படியான பண்புகளோடு நீங்க என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இப்படியான பண்புள்ளவர்களாக நடக்கும் போது உங்களை நெருங்குவார்கள், உங்களிடமிருந்து கேட்பார்கள். கேட்க தயாராக வேணுமா இல்லையா? நாங்க சொல்றத எப்போ ஒருத்தன் கேட்பான் சொல்லுங்க. நாம் அவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வோமோ அப்பதான் என்ன செய்வார்கள், அவர்கள் கேட்பார்கள். அன்பிற்குரிய அருமையான சகோதரர், இதுல நாங்க என்ன சொல்லலண்டா இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி சத்தியத்தை விட்டு கொடுத்தல் அல்லது சத்தியத்துல மென்மையான போக்கு அப்படி என்பதல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று உது இலா சபீல் ரப்பிக சொல்லுங்க பில் ஹிக்மா, என்ன அல்லாஹ்வுடைய வழியின் பால் நீங்கள் ஹிக்மத் விவேகத்தோடு அழைக்க வேண்டும். அப்ப விவேகம் என்பது முக்கியமா இல்லையா? விவேகம் ஹிக்மாண்டா என்ன? ஹிக்மாவுக்கு அறிஞர் சொல்ல விளக்கம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய இடத்தை கொடுக்கிறது தான். ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய இடத்தை கொடுத்தல் விவேகம். அப்ப எது பொருத்தம், எது பொருத்தம் என்று நாங்க கவனிக்கணும். கவனித்து அவரோடு என்ன செய்யறது, பேசுறது. ஆனா அதுல நாங்க சத்தியத்தை விட்டு கொடுத்தோம். சத்தியத்தை எப்படி அழகாக சொல்லலாம், சத்தியத்தை எப்படி அழகாக சொல்லலாம். இப்ப நாங்க நேற்று கூட ஒரு ஹதீஸ் ஒன்று படித்தோம், நேற்று ஒரு செய்தி படித்தோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் தும்மி விடுகிறார். அவருக்கு தும்மல் வருது, தும்மி விடுகிறார்.
தும்மியோடு அவர் சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாவம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபி மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். இப்படி சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாமும் சொல்கிறோம், நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாமும் சொல்கிறோம், நாங்களும் இப்படி சொல்றோம் என்று அவர் முதல்ல அப்படி சொல்றார். சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, தும்மியவுடன் இப்படி சொல்வதற்கு நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை. முதல்ல சொல்றாரு இப்படி நாமும் சொல்றோம், அழகான வார்த்தை, இப்படி நாமும் சொல்கிறோம், ஆனால் தும்மியவுடன் இப்படி சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று அந்த ரிவாயத்தில் வருது. அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய தனியான ரிவாயத்தும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த வார்த்தைகள் அவங்க சொல்றாங்கன்றதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்கள், அந்த இடத்துல பாருங்க அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி அதை புரிய வச்சாங்க அப்படின்ற ஒரு ஒரு அணுகுமுறை நாங்க இங்க பார்க்கிறோமா இல்லையா? எனவே இது போன்றுதான், அதாவது நாம் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கின்ற போது என்ன செய்ய வேண்டும், அவர்களை எந்த அளவு நாம் நமக்கு நெருக்கமாக்கி அதை சொல்ல முடியுமோ அதற்குரிய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்ப அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த நூலை பொறுத்தவரையில ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூலை நாம் அல்லாஹுடைய அருளால் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே கற்ற விடயங்களை நாம் குறிப்பாக அகீதாவுடைய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு பகுதி, படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இத்தோடு நாம் இதை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக உள்ள நூல், அதில் கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் சில விஷயங்களை படித்து என்ன செய்யலாம், முடித்து கொள்ளலாம். நாங்கள் படித்து வரக்கூடிய நூல் சொல்லுங்க பாபா, எந்த நூல்? ஜாதுல் மஆதுடைய அந்த சுருக்கம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள். இதில் நாம் சென்ற வகுப்பிலே பார்த்த தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நோய் நிவாரணி சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த தலைப்பிலே இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்னவென்று சொன்னால், அதாவது நாங்கள் நிவாரணி என்பதை ஷிஃபா, ஒரு நோய்க்கு நிவாரணி பெறுவதை 2 வகையாக பிரித்தோம். எத்தனை வகையா? 2 வகையா சொல்லுங்க. என்ன அந்த ரெண்டும்? இயற்கையான ஒரு முறை அப்படின்னு மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அது மாதிரியான அந்த பொருட்களோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது என்ன, அதாவது துஆக்கள், அப்படியான பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதி என்று 2 பகுதியாக, அதில் முதல் பகுதியை நாங்கள் பார்த்தோம். முதல் பகுதியில் அருமையான சகோதரர்களே, அதில் சொல்லக்கூடிய அந்த தலைப்பில், அந்த பகுதியில் அடுத்ததாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதுடைய போர்க்களத்தில் அவங்களோட முகத்தில் காயம் ஏற்பட்டது. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் காயம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹோட என்ன செய்ய பற்கள் கூட உடைந்தன. அந்த நேரத்தில் இரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கின்ற போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாய் இருக்குதானே, பாயுடைய ஓலை, அதை என்ன செய்கிறாங்க, அதை எரித்து அதனுடைய அந்த சாம்பலை என்ன செய்கிறாங்க, அந்த இரத்தம் வரக்கூடிய இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடத்துல வைக்கின்றார்கள். அப்போது இரத்தம் நின்று விடுகிறது என்ற ஒரு செய்தியை இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அடுத்ததாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருத்துவம் செய்த ஒருவர், அவரது அந்த எலும்பு பகுதியில் என்ன செய்கிறாங்க, அந்த நரம்பு பகுதியில் அவர்கள் வெட்டி அதில் நெருப்பால், அந்த தீயால் என்ன செய்கிறாங்க, சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு முறை, தீயால் சுட்டு சிகிச்சை செய்யக்கூடிய முறை.
இந்த முறையில செய்தார்கள் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, மூன்றில் நிவாரணி இருக்கிறது. எத்தனைல? மூன்றில் நிவாரணி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்று சொல்றாங்க, ஒருவர் தேனை அருந்துதல் என்று சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, அந்த இரத்தம் குத்தி எடுத்தல், அதற்குரிய கருவியல் இருக்கே, அதை கொண்டு இரத்தம் குத்தி எடுத்தல். அதே போன்று நெருப்பால் சூடிட்டு கொள்ளுதல் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, நெருப்பால் சூடிட்டுக் கொள்வதை நான் எனது உம்மத்துக்கு தடுக்கின்றேன் என்றும் வருகிறது. இந்த செய்தி புகாரில வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை பொறுத்தவரையில் இதுல தடை என்பது அந்த கடுமையான தடை என்பதல்ல, ஏன்னா அனுமதி போன்ற செய்திகளும் இதுல இருக்கிறது நெருப்பால் சூடிடுவது சம்பந்தமான விஷயத்தில். எனவே நறுமையான சகோதரர்களே, சில நேரங்கள்ல ஒரு கடுமையான ஒரு நிலை, சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த மாதிரியான சூழல்ல முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் இதிலே அறிஞர்கள் சொல்வார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி எடுத்தாங்க. அதே மாதிரி இரத்தம் குத்தி எடுத்தவருக்கு ரசூலுல்லாஹ் கூலியும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? அதற்குரிய கூலியையும் கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, இதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திதான், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளில் ஹிஜாமா என்பது சிறந்ததுன்றாங்க. இரத்தம் குத்தி எடுத்தல் என்பது ஒரு சிறந்த முறை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் இஹ்ராமோடு இருக்கும் போது கூட ஒரு முறை நபி அவர்களுக்கு அந்த தலைவலி வேதனை ஏற்பட்ட போது என்ன செய்தாங்க? இரத்தம் குத்தி எடுத்தாங்க, அந்த ஹிஜாமா செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, உடம்புல வேறு இடங்கள்ல வரக்கூடிய வேதனைகளுக்கும் இரத்தம் குத்தி எடுத்தாங்க என்ற செய்தியையும் கொண்டு வரான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜாமா சம்பந்தமா இரத்தம் குத்தி எடுத்தல் சம்பந்தமான செய்திகள்ல அவங்க கொண்டு வரும்போது சொல்றாங்க, ஒரு நபி ஸல்லல்லாஹு அவங்க அப்படி எடுத்ததுல அந்த கழுத்து பகுதியில ஒரு நரம்புடைய வேதனைக்காக அப்படி இரத்தம் குத்தி எடுத்தாங்க என்று வரக்கூடிய செய்தி. அதே போன்று இந்த முதுகு பகுதியில, இரண்டு புஜங்களுக்கு மத்தியில் அந்த முதுகு பகுதியில் ஏற்பட்ட அதற்காக இரத்தம் குத்தி அவ்வாறு சிகிச்சை செய்து கொண்டார்கள் என்ற அந்த விஷயம். அதே போன்று ரசூலுல்லாஹ் குறிப்பாக அந்த ஒரு யூத பெண்மணி நஞ்சூட்டப்பட்ட ஆட்டு இறைச்சியை கொடுத்தாங்களே, அந்த பெண் கொடுத்தால் தானே, அதனால் ஏற்பட்ட அந்த வேதனையின் காரணமாக அவ்வாறு செய்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கும் ஹிஜாமா செய்வதற்கு ஏவி இருக்கிறாங்க என்ற செய்தியையும் இதில் என்ன செய்யறாங்க? இதிலே கொண்டு வருகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் யாராவது ரசூலுல்லாஹ்கிட்ட தலைவலி என்று சொன்னால் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் ஹிஜாமா செய்து கொள்ளுமாறு தான் சொல்லுவாங்க. நபி அவங்க பெரும்பாலும் ஹிஜாமா செய்து கொள்ளுமாறு சொல்வார்கள் என்ற செய்தி. அதே போன்று காலில் ஏற்படக்கூடிய வேதனைகளுக்காக ரசூலுல்லாஹ் அந்த மருதாணியை கொண்டு அதுல என்ன செய்ய, அதை பூசிக்கொண்டு மூலமாக சிகிச்சை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க என்ற செய்தி அபூதாவுதுல வருகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகள்ல அதாவது ராஃபியுடைய தாயார் சல்மான் அழைக்கப்படுறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயமும் என்னென்று சொன்னால், அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்ட போது அல்லது முள் தைக்கின்ற போது அதுல என்ன செய்யறாங்க? மருதாணியை வைத்துக் கொள்ளுமாறு தான் சொன்னாங்க. மருதாணி ரசூலுல்லாஹ் வைத்திருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியையும் கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதில் அந்த இடுப்புடைய அந்த மூட்டு பகுதியில் வரக்கூடிய வேதனைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆட்டுடைய அதாவது அதனுடைய கொழுப்பு பகுதியை என்ன செய்யறது, சூடாக்கி அந்த எண்ணெயை அதை எடுத்து மூன்றாக பிரித்து அதை குடிக்கக்கூடிய ஒரு முறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பெண்களுடைய அந்த அந்த அவங்களுக்கு அந்த வேதனை ஏற்படும் போது என்று வரக்கூடிய செய்தி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது, அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் நிறைவு செய்யலாம். இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.